ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, நாளை நீ போராடி கொண்டிருக்கும் பிரச்சனை நிச்சயமாக ஒரு அதிசயத்தில் முடியப் போகிறது. இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு. ஆம் செல்லமே, நான் சொல்லும் ரகசியத்தை நீ பிராப்தம் இருந்தால் மட்டுமே தான் நான் சொல்வதை உன்னால் கேட்க முடியும். நான் உன் வாழ்வில் நல்லதொரு ரகசியத்தை சொல்வதற்காகத்தான் உன்னிடத்தில் இன்று வந்திருக்கிறேன். நீ நிதானமாக கண்களை மூடி நான் சொல்வதை கேள் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்திற்கும் பின்னால் இருக்கும் ரகசியத்தை நீ இதன் பிறகு உணர்ந்து கொள்வாய். இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டால் ஏமாற்றங்களும் வலிகளும் உன் வாழ்வில் இருக்கவே இருக்காது. என்னிடம் வரும் என் பிள்ளைகளுக்கு நான் உடனே அனைத்தையும் தந்து விடுவதாக சொல்கிறார்கள். ஆனால் நான் யாருக்கு என் ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறானோ அவர்களை முதலில் முற்றிலும் பரிசுத்தப்படுத்தி விடுவேன். அவர்களிடத்திலிருந்து தீய குணங்களை அகற்றி அவர்களை முதலில் சுத்தமாக்குவேன். கர்வம், பாவம், தீமை, கோபம், துன்பம், கர்மா என்ற அனைத்தையும் அவர்களிடத்திலிருந்து பறித்து கொண்டு அவர்களின் மனதை ஒருநிலைப்படுத்துவேன். அவர்களால் தாங்கிக் கொள்ளக்கூடிய சோதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்து அதை அவர்கள் எவ்வாறு எதிர்கொள்கிறார்கள் என்றும் அந்த பிரச்சனைகளில் இருந்து அவர்கள் எப்படி நேர்மையாக வெளிவருவார்கள் என்பதையும் நான் தெரிந்து கொள்வேன். எல்லா சூழ்நிலைகளிலும் எப்படி நேர்மையாக எதிர்கொள்கிறார்கள் என்பதையும் அந்த சமயத்தில் நான் அறிந்து கொள்வேன். துன்பங்களை என் செல்ல பிள்ளைக்கு நான் வழங்கும்போது ஒரு நிமிடம் கூட அவர்களை விட்டு நான் பிரிந்திருக்க மாட்டேன். அவர்களுடனே பயணம் செய்து அவர்களை தொடர்ந்து கண்காணித்து பாதுகாப்பேன். சில சமயங்களில் நீ வெளியே சிரித்து கொண்டிருந்தாலும் உன் மனம் அழுவது இந்த முருகப்பெருமானுக்கு மட்டுமே தெரியும். நீ காத்திருக்கும் போது தெரியவில்லை. நீ கடந்து போன காலங்களை நினைத்து ஏமாற்றம் அடைந்த பின்புதான் காத்திருந்த காலங்களை நினைக்கின்றாய். இந்த முருகப்பெருமான் சொல்வது சரிதானே? இப்போது இருக்கும் உன் மன கஷ்ட சூழலில், பண கஷ்ட சூழலில், நோய் கண்ட சூழலில், இன்னும் வெளியில் சொல்ல முடியாத கஷ்டமான சூழலில், உன் தீராத மனவேதனைகளிலிருந்து இதோ நீ விடுபடப் போகிறாய். அதற்கு நான் சொல்வதை மட்டும் கவனமாக கேள். ஏதாவது மன உளைச்சலிலே இருக்கிறாயே, மனசு கஷ்டம், நோய் நொடி, ஒரு சிலருக்கு பணம் வருமானமே இல்லாமல் மிகவும் மனவேதனையில் இருக்கிறார்கள். இந்த முருகப்பெருமான் சொல்வதை கவனமாக கேள். உன்னுடைய தேடலிலும் உனக்கான தேவையிலும் நீ தெளிவாக இருக்க வேண்டும். எதற்கெடுத்தாலும் நீயே எந்த ஒரு காரியத்திலும் பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அதனால் அந்த இடத்தில் நீ அவமானம்தான் படுவாய். பிறகு தன்மானத்தையும் இழந்து விடுவாய். சில நிகழ்வுகள் வாழ்க்கையில் புரியாமல் இருந்தாலும் பிரச்சனைதான், புரிந்துவிட்டாலும் பிரச்சனைதான். தேவைக்காக ஓடும் இந்த உலகத்தில் நீ தேடலுக்காக ஓடுவதில் தப்பே இல்லை. நீ காத்திருக்க பழகிக்கொள். எதுவும் நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என் செல்லமே. எல்லோருடைய வாழ்க்கையிலுமே எதிரிகள் நிச்சயமாக இருப்பார்கள். அவர்கள் இல்லை என்றால், அதாவது அந்த மாதிரியான எதிரிகள் இல்லை என்றால் உன் வாழ்வில் சுவாரஸ்யமே இல்லாமல் இருக்கும் அல்லவா? ஆகவே போராட்டம்தான் வாழ்க்கை. மனவேதனைக்கு ஆளாகாதே. வாழ்க்கையை எதிர்த்து போராடு. நிச்சயமாக நல்லதொரு வழிகள் பிறக்கும், கிடைக்கும். சில நிகழ்வுகளையோ உன்னால் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். அது உன் தவறு கிடையாது. உன் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை பற்றி நீ எவ்வளவு யோசித்தாலும் அதில் உனக்கு தீர்வே கிடைக்காது. அதற்கு பதிலாக உன் மனதில் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கும். கால நேர அழைப்பு தக்க சமயத்தில் கிடைத்தால் அதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்.
கால நேரம் போய்விட்டால் பின் நீ தேடினாலும் கிடைக்காது. தகுதி உள்ளவர்கள் மாற்றத்தான் அந்த கால நேரம் வரும். அதை விட்டு விடாதே என் செல்லமே. எப்போதும் சிரித்து கொண்டே இருப்பவர்களின் மனதில் சில வஞ்சகம் இருக்கத்தான் செய்யும். அந்த இடத்தில் நீ கவனமாக இருந்து கொள். அமைதியாக இருப்பவர்கள் எல்லோரும் ஏதும் அறியாதவர்கள் என்று மட்டும் எண்ணிவிடாதே. உன் எண்ணம் மட்டும் உறுதியாக இருந்தால் நீ எண்ணியபடி வாழ்க்கையில் உயரலாம். உன் எண்ணம் மட்டும்தான் உன் எதிர்காலத்தை உருவாக்குகிறது. புரிகிறதா? உன் உண்மையான வலிமை என்ன தெரியுமா என் செல்லமே? உன் உண்மையான வலிமை நீ கீழே விழுந்தாலும் எழுந்து வந்தேன் என்று சொல்லும் கம்பீரமான வார்த்தைகளில் தான் இருக்கிறது. நீ மாற்றி யோசனை செய்தால் மட்டுமே உனக்கான மாற்றங்கள் வரும். இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டால் மலையென வேதனை வரவே வராது. யோசிக்காமல் எதையும் செய்துவிட்டு வேதனை வந்தால் மனம் தளர்ந்து விடாதே. ஒரு சதுர காட்டில் நீ வசிக்கும் பொழுது அந்த காடே உனக்கு பயமாகத்தான் இருக்கும், காட்டில் உள்ள விலங்குகளை பார்க்கும் பொழுது. ஆனால் அதை தைரியத்தோடு மனப்பக்குவத்தோடு அந்த காட்டில் நடந்து சென்றாயானால் உனக்கு நான் துணையாக இருப்பது போல் நிம்மதியான பாதையை நோக்கி எதிர்கொண்டு நடந்து விடுவாய் என் செல்லமே. பயமே இருக்காது. நீ வாழ்க்கையில் உயர்வதற்கான வழிகளை அந்த இடத்தில்தான் உனக்கு தெரியும். தைரியமான வாழ்க்கையில் இருந்தாலே போதும், நீ உயர்ந்த நிலையை அடைவாய். உன் இதயமே என் சிம்மாசனம். உன்னை தூற்றியவர்கள் முன் தலைகுனிய விடுவேனா? பட்ட காலிலே படும் என்பது போல் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் வருகிறது முருகா என்று நீ என்னிடம் கேட்கும்போது அதற்கான பதில் ஒன்றே ஒன்றுதான். முதலில் இந்த முருகப்பெருமான் சொல்வதை முழுமையாக கேட்டு நடந்து அதன்படி நடந்து வந்தால் நிச்சயமாக உனக்கான நல்லதொரு வெற்றிக்கனியை பறிப்பதற்கான வாழ்க்கையை அமைத்து தருவேன். உன் நிலைமையை இன்னும் சிறப்பாக மாற்றி அமைத்து தருவேன். உன் நிலைமை இன்னும் சிறப்பாக என்னுடைய ஆசீர்வாதத்தால் நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிய நீ நல்லதொரு அதிசயத்தில் தான் முடியப் போகிறது. ஆம் செல்லமே, எது நீ போராடி கொண்டிருக்கும் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நல்லதொரு விதத்தில் முடித்து காண்பிப்பேன். கவலைப்படாதே. நான் சொல்வதை கேட்டு விட்டாய் அல்லவா? நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. இதோ நீண்ட நாள் நடக்காத காரியத்தை இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக நாளைய பொழுதில் நல்லதொரு விதமாக உனக்கு முடித்து தருவேன். ஆம், இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு, சத்திய வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.